பட் இது ஆசை, இந்த ஆசையை வந்து எப்படியா செஞ்சே ஆகணும். ஆமா, அது எப்படியா செஞ்சே ஆகணும்ன்றதுனாலதான் இது செஞ்சது. வணக்கம்மா. வணக்கம். உங்க பேரு, உங்க ஊருமா? என் பேர் ஆர்த்தி. நான் வந்து சென்னை தான், இதே வெஸ்ட் மாம்பலம் ஏரியா தான். இந்த வேஃபிள் ஷாப் வைக்கணும் உங்களுக்கு எப்படிமா தோணுச்சு? எனக்கு வேஃபிள் யூஸ்வலா பிடிக்கும். ஆமா, நான் ரொம்ப ஃபுட்டி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளு. எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இந்த ஷாப் வைக்கணும்னு ஐடியா வந்தது, நான் வச்சுட்டேன். வெஸ்ட் மாம்பலத்தை தான் வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன இன்டென்ஷன்? ஏன்னா நான் இதே ஏரியாலே இருக்கேன், இங்கே பிறந்து இங்கே வளர்ந்ததுனால பக்கத்துல இருக்கவங்கலாம் ரொம்ப தெரியும்ன்றதுனால நம்ம இங்கே வச்சிருக்கோம். இங்கே வேஃபிள் ஷாப். ஆமா, வேஃபிள் தான். இந்த வேஃபிள் ஷாப் வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவைப்பட்டுச்சு? லைக் இந்த கடை, இந்த இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு எவ்வளவு தேவைப்பட்டுச்சு? இது அரௌண்ட் ஒரு 4.5 கிட்ட ஆயிடுச்சு. இந்த ரெண்ட், அதுக்கப்புறமேட்டு அட்வான்ஸு, அப்புறம் அந்த ஸ்டால் ரெடி பண்றதுக்கு இதெல்லாம் சேர்த்தே ஒரு 4.5 கிட்ட ஆயிடுச்சு. ஸ்டாக் இல்லாம சொல்றேன், வெறும் மெட்டீரியல், இந்த ரெண்டிங் மட்டும் சொல்றேன். நான் இப்போ வேஃபிள் ஷாப் வைக்கணும்னா 4.5 lakhs எல்லாமே சேர்த்து, மெட்டீரியல் இல்லாம ஒரு நார்மலா கடை பிளஸ் இந்த திங்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அவ்வளோ ஆயிடுச்சு. கண்டிப்பா பிரான்சைசிங் போகாம நீங்களே வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா 4.5 இல்ல இருந்து 5 கூட ஆகலாம். ஓகே. இப்போ இன்கேஸ் நீங்க இந்த மாதிரி வாடகை இல்ல, ஸ்டாலா தான் வைக்க போறீங்க, ரோட் சைடு வைக்க போறீங்கன்னா 1.5 கண்டிப்பா ஆகும். ஓ, இப்போ ரோட்ல வைக்கனா கூட 1.5 ஆயிடும். கண்டிப்பா. ஒரு நார்மலா நம்ம பாக்குற மாதிரி இந்த ஒரு நார்மலா அதெல்லாம் கிடையாது. நீங்க இந்த காளான் கடை மாதிரி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியாது. ஏன்னா இதோட லுக்கும் இந்த ஆம்பியன்ஸ்க்காக தான் வந்து விரும்பியே பாக்குறாங்க. காளான் கடையே வந்து நாங்க ஒரு வீடியோ ஒன்று பண்ணோம், 70,000 ஆகுதுன்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமா, அது ஒரு வீடியோல பண்ணோம். நான் அந்த வண்டி தெரியல எனக்கு, பட் இந்த இதெல்லாம் இது வைக்கணும் ரோட்ல வைக்கணும் 1.5 lakhs. கண்டிப்பா நீங்க ஒரு பிரான்சைஸ் மாதிரி கடை எடுத்தீங்கன்னா 4.5 lakhs வந்துரும். அது பிரான்சைசிங் பத்தி தெரியல. நீங்க கடையா எடுத்தீங்கன்னா அட்வான்ஸ், ரெண்ட், அந்த ஸ்டால் அதெல்லாம் சேர்த்து 4.5 கிட்ட வந்து 4.5 வந்துரும். கண்டிப்பா வரும். இப்போ நீங்க 4.5 இன்வெஸ்ட் பண்ணீங்கல்லம்மா, அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நீங்க போட்டதை நீங்க எடுத்துட்டீங்களா ரெவன்யூ உங்களுக்கு? அது இப்போதைக்கு தெரியல, ஏன்னா கடை ஸ்டார்ட் பண்ணி 1 month தான் ஆகுது. ஆமா, இது எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ் தான். ஓகே. இதை நான் கத்துட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்குமே, அதனால எனக்கு கரெக்டா சொல்ல முடியல. பட் எடுத்துருவோன்ற நம்பிக்கை இருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு வருமானம் இதுல இருந்து வரும்? எனக்கு வந்து இதுல 2000 to 3000 வருது. நல்ல பீக் டேவா இருந்தா, ஒரு சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி இருந்ததுன்னா 3000 வரும். 3000? ஆமா, கண்டிப்பா வரும். இந்த வேஃபிள் ஷாப் வந்து யார் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க? உங்க கடையில வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க ஒரு இந்த மாதிரி கஸ்டமரா யார் சொல்றீங்க? கிட்ஸ் யூஸ்வலா சாப்பிடுறாங்க. கிட்ஸ் கண்டிப்பா போற அம்மாவெல்லாம் புடிச்சு நிக்க வச்சு சாப்பிட்டு போறாங்க ஒண்ணு. அப்புறம் நம்மள மாதிரி யங்ஸ்டர் சாப்பிடுறாங்க. இன்னொன்னு வந்து ரொம்ப ஏஜ்டா இருக்கவங்க எல்லாம் லைக் பண்ணவே மாட்டாங்க. உண்மையிலே கேர்ள்ஸ் வந்து யூஸ்வலா லைக் பண்றாங்க, பட் பாய்ஸ் வரைக்கும் ஆவரேஜ் தான். அவங்க இதெல்லாம் லைக் பண்ண மாட்டாங்க, அது கம்மி தான். நம்மள கிட்ஸ் தானே மோஸ்ட்லி, கிட்ஸ் தான் லைக் பண்றாங்க. மெயின் டார்கெட் கஸ்டமர் சாப்பிடுவாங்க. ஆமா. இப்போ நீங்க வந்துட்டு இப்போ வேஃபிள் ஷாப் வச்சிருக்கீங்க, இப்போ ஒரு மாசத்துக்கு 3000 கிட்ட அதான் அந்த மாதிரி வரும்னு சொல்றீங்க. நீங்க ஷாப் ஆரம்பிச்சு 1 month ஆயிடுது. இதான் லேர்னிங் ப்ராசஸ். இந்த ஷாப் 1 monthல உங்களுக்கு நல்ல ரெவென்யூ வந்துச்சா? கண்டிப்பா கிடைக்குதுங்க. உண்மையிலே கிடைக்குது, நான் உண்மைதான் சொல்றேன். இதுல கிடைக்குது. பட் இதுல கத்துக்கிறதுனால எவ்வளோ ஸ்டாக்ல போடணும், எனக்கு எவ்வளவு வருது, நான் எவ்வளவு செலவு பண்றேன், இதெல்லாம் வந்து இன்னுமே எனக்கு டைம் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்களுக்கு ஒரு 3000 ரூபாய் வருதுன்னா, இப்போ நீங்க ஒரு 4.5 lakhs நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. 3000 ரூபாய் வருதுன்னா இந்த கடை வாடகை 15,000 பிளஸ் உங்க ஸ்டாக் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கையில எவ்வளவு நிக்கும்? ஒரு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு நிக்கும்? ஒரு இப்போதைக்கு சொல்ல முடியாது. நிக்கும்ன்ற நம்பிக்கை வந்து ஒரு 20 நிக்கும் அப்படின்ற நம்பிக்கை. அதுமே கூட சொல்ல முடியாது, டவுட் தான். 20 நிக்கும். ஆமா. இது ஈவினிங் மட்டும் தானே நான் போடுறேன். ஓகே. சோ மார்னிங் வந்து வேற ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். சோ ஈவினிங் தான் இது போட்டுட்டு இருக்கேன். ஓ, நீங்க இப்ப ஈவினிங்கும் வொர்க் பண்ணிட்டு மார்னிங் ஆபீஸ் போறீங்க. ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு என்டர்பிரனர் பேசுற மாதிரி ஒரு இது. ஓகே, உங்களை பத்தி சொல்லுங்கம்மா. உங்களோட எத்தனை, நீங்க மேரேஜ் ஆயிடுச்சா? எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நான் இங்கதான், சென்னை தான். அவர் வந்து கடலூர். ஃபுல்லா கடலூர்ல கல்யாணம் பண்ணிட்டு சென்னைக்கு வந்துட்டோம். ரெண்டு பேருமே ஒர்க்
ஒர்க்கிங் தான் இங்க பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து காலையில ரொட்டீனா வேலைக்கு போறது, அவரும் ரொட்டீனா வேலைக்கு போறது, இப்படிதான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக அவர் அப்ராட் போக வேண்டியதா ஆயிப்போச்சு. ஸோ இப்போ அவர் என் கூட இல்ல, அவர் அப்ராட் தான் போயிருக்காரு. எனக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து என் அம்மா தான் பண்றாங்க. எனக்கு 2 பசங்க இருக்காங்க, 2 பேருமே 3 years ஒன்னு 2 years ஒன்னு. அவங்க 2 பேருமே வந்து என் அம்மா தான் டேக் கேர் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுமே வேலைக்கு தான் போறாங்க. அவங்க காலையில வேலைக்கு போயிட்டு வந்துட்டு மத்தியானம் பாத்துப்பாங்க பசங்களை. நான் வந்து காலையில 11 o'clock தான் வேலைக்கு போறேன் ஆஃபீஸ்க்கு. ஸோ பசங்களை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நான் விட்டுடுவேன் அவங்க கிட்ட. அப்புறம் ஈவினிங்ல ஃபுல்லா அவங்க தான் பாத்துக்கிறாங்க. ஆமா, ஃபேமிலில அம்மா அப்பாலாம் சென்னையில தான் இருக்காங்க. ஆமா, அம்மா தான் ஃபுல் சப்போர்ட். அவங்க தான். ஆமா, அவங்க பசங்களை பாத்துக்கிறதுனால தான் நான் கடையில இருக்கேன். இப்போ கூட சப்போர்ட்டுக்குன்னு கடைக்கு யாரும் கிடையாது, நான் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டு மட்டும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது ரெகுலரா போகுமானா எனக்கு தெரியல. யாரு இல்ல, கண்டிப்பா ரெகுலரா போகும். ஏன்னா நீங்க ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அதனால கண்டிப்பா ரெகுலரா போகும். இப்போ நீங்க இந்த 4.5 lakhs எடுத்தீங்கன்னா அது வந்து கடன் வாங்கி எடுத்தீங்கன்னா இல்ல? ஆமா, கடன் இருக்காமா? கடன் இருக்கு. நான் வந்து இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து கோல்டு தான் நான் வச்சிருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கடன் வெளியில வாங்கிட்டோம். ஸோ இதை கடன் வாங்கி தான் நான் எடுத்து செஞ்சிருக்கேன். இதுல ரிஸ்க் கண்டிப்பா இருக்கு. ஆமா, கண்டிப்பா இருக்கு. எவ்வளவுமா கடன் இருக்கு? ஒரு 4 lakhs கிட்ட கடன். 4.5 lakhs கடன் வாங்கி அந்த ஃபுல் இன்வெஸ்ட்மென்ட் கடன். ஆமா, இதுல வந்தாதான் நம்ம அது வெளியில வர முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க இருக்கிற வீடு வந்து சொந்த வீடா இல்ல வாடகை? நாங்க ரெண்டுக்கு தான் இருக்கோம். ஆமா, இங்க ரெண்ட்லயே தான் இருக்கோம். கோடம்பாக்கத்துல தான். இப்போ ஃபுல் டைம் வந்து இந்த ஆண்டர்பிரனர் மாதிரி ஒரு விஷயம் பண்ணி அதுல ஒரு லாக்ஸ் போட்டு நீங்க காலையில வேலைக்கு போய் ஈவினிங் வந்து இது பண்ணி ஒரு இந்த மாதிரி தான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, லிட்டரலா சொல்ல போனா முடியல. வெளியில சொல்லல, உள்ளுக்குள்ள இருக்கு. பட் இது ஆசை. இந்த ஆசையை வந்து எப்படியா செஞ்சே ஆகணும். ஆமா, அது எப்படியா செஞ்சே ஆகணும்ன்றதுனாலதான் இது செஞ்சது. இதுல ரெவன்யூ கண்டிப்பா வரும், 100% நம்பிக்கை இருக்கு. உழைப்ப போடுவோம், ரெவன்யூ வரும் அப்படின்ற ஒண்ணு மட்டும்தான். ஆனா உண்மையிலே நம்மளால தனியா ஒரு ஆளாலலாம் சுத்தியமா முடியாது. சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருந்ததுன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். கண்டிப்பா சப்போர்ட்டுக்கு ஒருத்தன் இருந்து கண்டிப்பா நான் தனியா தான் வந்தேன், நான் தனியா தான் செஞ்சேன்லாம் சொல்ல முடியாது. பினான்சியலா யாருன்னா சப்போர்ட் பண்ணிருப்பாங்க, ஃபேமிலி யாருன்னா டேக் கேர் பண்ணணும். அப்பதான் நம்மள மாதிரி, அதுவும் என்ன மாதிரி ஆள்லாம் வெளியிலேயே வர முடியும். அது அடுத்து அதான் கேட்கணும். இப்போ ஒரு வேஃபிள் ஷாப் எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் இருக்கும். ஒரு வேஃபிள் ஷாப், இப்போ டீ கடையை பார்த்தா டீ கடை ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி வேஃபிள் ஷாப் பார்க்கும்போது நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு கடை வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். இப்போ எனக்குமே பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என் ஃப்ரெண்ட்லாம் சொன்னாங்க, மச்சான் வேஃபிள் ஷாப் வைக்கலாமா? ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் அப்படி இருப்பாங்கல்ல, மச்சான் அந்த கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுல ஒரு ரிஸ்க் இருக்கும்ல, ரிஸ்க் ஒரு ஃபினான்ஷியல் இது வேணும். பட் நீங்க சொல்லும் போது ஒரு 4.5 lakhs அப்படின்னு சொல்றீங்க. பட் நம்ம பார்க்கும்போது வெளில இருந்து பார்க்கும்போது ரொம்ப நார்மலா இருக்கும். இப்போ நான் ஒரு கஸ்டமரா பார்க்கும்போது ஓகே இது எவ்வளவு ஆகுது, 1 lakh தான் ஆகும். பட் நீங்க ஒரு 4.5 lakhs சொல்றீங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு ரிஸ்க் தாண்டி இந்த வெஹிக்கிள் ஷாப்ல உங்க பேஷன் எப்படி என்னவா இருந்துச்சு? எப்படி இந்த கடை தோணுச்சு? இது ஸ்டார்டிங்ல நான் சொல்லணும்னா, இப்போ சின்ன வயசுல நம்மளா கேம் விளையாடுவோம் தெரியுமா, அதுல எல்லாம் பேக்கிங் பண்றது அதெல்லாம் தான் நம்மளுக்கு ஆசை வரும். நான் யூஸ்வலா அப்படிதான் விளையாடி இருக்கேன். அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் வளர இது மேல பேஷன் எப்படி வந்ததுன்னா, நிறைய சாப்பிடுவேன். இது நிறைய சாப்பிடுவேன். அப்போ விருப்பம் ஜாஸ்தியாகுது. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணா எப்படி இருக்கும்? ஒரு கடையில் நின்று வாங்கி சாப்பிடுவோம்ல, எப்படி பண்றாங்க, கிளவுஸ் எல்லாம் போட்டு அழகா பண்ணி தராங்க அப்படின்னு ஆசையா இருக்கும். சரி இதை நம்ம வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா தான். இதை வீட்டுல சொல்லும் போது நான் சப்போர்ட் பண்றேன் நீ பண்ணுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, ரிஸ்கோட நம்ம ஆசையை சேர்த்து பண்ணுவோம். ரிஸ்கோட ஆசையை சேர்த்து பண்ணுவோம். ஆமா, நம்ம இறங்கி பாத்துடலாம், என்ன வேணா நடக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க பேசும்போது அந்த வந்துட்டு என்ன வேணா நடக்கட்டும் லைஃப்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி நீங்க ஒரு மாதிரி காமா ரொம்ப கம்போசிங்கா பேசுறீங்க. எனக்கு என்ன ஒரு கொஸ்டின்னா, 4.5 lakhs ஹஸ்பண்ட் வந்து அப்ராட் வேலை செய்யறாரு, 2 பசங்க, கிட்ஸ், அம்மா, வாடகை வீடு, இதெல்லாம் பண்ணதுனால இந்த நிமிஷம் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? நான் ஹாப்பியா தான் இருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஒண்ணு என்னன்னா, கூட ஹஸ்பண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இல்ல. ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்றாங்க, அது ரொம்ப சந்தோஷம். அவர் அங்க ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணலாம், நான் இங்க எதுவுமே அடுத்த ஸ்டெப் எடுத்துக்க முடியாது. ஆனா கூட இல்லையான்னு ஒரு கஷ்டம் இருக்கு. அவர் நம்ம கூட இருந்து நம்ம சக்சஸ் பார்த்தா இன்னும் சந்தோஷமா இருக்குமே ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேன்ல, லவ் பண்ணி வீட்டுல எல்லாம் ஃபர்ஸ்ட் வேணாம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ கூட இல்லையான்னு ஒரு வருத்தம் இருக்கு. ஆனா அவரு அங்க ஹாப்பியா இருப்பாரு. அதான் சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்க்கும்போது, நான் வேலை செய்யும் போது பார்க்கும் போதெல்லாம்
அப்படியே சந்தோஷப்படுறாங்க எல்லாரும் வீட்டுல, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் திரும்ப வந்துட்டு உங்க பிசினஸ் அவர்கிட்ட அவரும் வந்துட்டு டேக் கேர் பண்ணுவார். கண்டிப்பா கண்டிப்பா. நான் இப்போ நார்மலா ஆரம்பிக்குது எல்லாமே உங்க வேர்ட்ஸ்லயே வந்துட்டு அவ்வளவு பாசிட்டிவ் இருக்கு. ஏன்னா வந்துட்டு பாத்துக்கலாம், செஞ்சுக்கலாம், அடுத்து ஓகே. ஏன்னா சில பேர் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வரும்ல, அது மாதிரி நீங்க பேசும்போது எனக்கே வந்துட்டு ஒரு ஆர்வம் ஃபீல் செட் ஆகுது. பார்த்துக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். பட் ஏன்னா வந்துட்டு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு 4.5 lakhs கொடுத்து ஒரு கடையை வச்சு அது ஏன்னா நீங்க சொல்லும் போது எல்லாமே தெரியல வச்சிருக்கேன், உழைக்கலாம், பாத்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. பட் நீங்க பேசும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளுக்குள்ள வருது. அது சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. நான் யூஸ்வலா ஏன்னா நான் சீக்கிரமாவே கல்யாணம் போது கொண்டு நான் ரொம்ப சீக்கிரமாவே பண்ணிட்டேன். நான் 20+ பண்ணிட்டேன். அது பாத்துக்கலாம், எல்லாத்தையும் பாத்துக்கலான்ற ஒரு இதுதான். கிட்ஸுமே வந்து நாங்க பிளான் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணல, அதுவுமே பசங்க பிளான் பண்ணாம தான் பண்ணது. அதே மாதிரி என்னோட லைஃப்ல அடுத்த ஸ்டேஜ் எல்லாமே பாத்துக்கலான்ற ஒரே மைண்ட் செட்டு தான். அடுத்தது பத்திலாம் யோசிச்சா பயந்துருவோம், நம்ம அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ சொல்லிட்டு. அதை பத்திலாம் பயம் இல்ல, என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம், எதுவா இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி ஒரு விஷயம். அவ்வளவுதான். இப்போ உங்க நேம்மா ஆர்த்தி. ஆர்த்தி. இப்போ நான் வந்து ஆர்த்தி கடையில வேஃபில் சாப்பிடணும் அப்படின்னா நீங்க எந்த உங்க லொகேஷன் என்னவா சொல்வீங்க? உங்க கடையில வந்து சாப்பிடணும். என்னோடது வந்து வெஸ்ட் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷனு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயே இருக்கும். நம்ம ரங்கநாத் ஸ்ட்ரீட் போவேனா, இந்த பக்கம் வெஸ்ட் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன் ரோடுன்னு கேட்டீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே வந்தீங்கன்னா கிடைக்கும். ஆமா, ஸ்டேஷன். உங்களோட கடையில வந்து உங்களோட மெனு எது ரொம்ப உங்களுக்கு விரும்பி சாப்பிடுறாங்க? உங்களோட ஃபேவரட் என்னவா இருக்கும்? எங்களோடதுல வந்து இப்போ ரீசெண்டா போயிட்டு இருக்கிறது வந்து ட்ரிபிள் சாக்லேட் வேஃபிள்ஸ் தான். ட்ரிபிள் சாக்லேட் வேஃபிள்ஸ் எல்லாரும் விரும்பி சாப்பிடுறாங்க. இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து கடை ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்குமே ட்ரிபிள் சாக்லேட் தி பெஸ்ட் சொல்றாங்க எல்லாருமே. அதே மாதிரி என் கடையில வந்து பேன் கேக் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். வெஸ்ட் மாம்பலத்துல பேன் கேக் எங்கேயுமே இல்லை, மினி பேன் கேக் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். எல்லாருமே இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றாங்க. பார்த்துட்டு இது என்னன்னு கேட்பாங்க. இது பேன் கேக்கு அப்படின்னு சொன்ன உடனே ட்ரை பண்ணுன்றதுக்காக ட்ரை பண்ணி அந்த பேன் கேக்குமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சந்தோஷம்னா, நான் வந்து கரெக்டா 1 month ஆக போகுது. அந்த 1 monthல எனக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸும் வந்துட்டே இருக்காங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து சாப்பிட்ட ஐட்டத்தையும் சாப்பிடுவாங்க. வேற என்ன உங்க கடையில் நல்லா இருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். நீங்க டேக் அவே கொடுக்குறீங்களா? டேக் அவேவும் கஸ்டமர் ஃபீட்பேக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க, எழுதி கொடுக்குறாங்க. ஆமா, எழுதி கொடுக்கறத விட நான் கேட்பேன். ஒருத்தவங்க எல்லாத்தையும் கண்டிப்பா புடிச்சு வச்சு எப்படி இருக்கு வேலையா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு வேணும்ல. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுல என்ன சொன்னாலே ஏத்துப்போம். என்ன சொன்னேன் நான் வரும்போது புட்டு பார்த்தேன், புட்டும் போட்டிருக்கீங்க, எப்படி அது கொலாபரேஷன்? அது எதுனாலன்னா நம்ம யங்ஸ்டர்ஸ் வேஃப்ல விரும்பி சாப்பிடுறோம். நம்ம ஒரு 40+ 50+ இருக்கவங்க எல்லாம் ஹெல்த்தியா சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அவங்களாம் என்னன்னா இது பார்த்துட்டு வேஃபிள் ஷாப் பார்த்துட்டு என்னதுமா அப்படின்னு புதுசா கேக்குறாங்க. நாங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் சரிப்பா அப்படின்னு சொல்லி கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. எனக்கு என்னன்னா அவங்களுக்கும் வேணும், என் கடையில அவங்களுக்கும் ஏதாவது ஒரு ஐட்டம் போய் சேரணும் அப்படின்றதுதான் என்னோட எண்ணம். ஸோ யோசிச்சோம், ஹெல்த்தியா கொடுப்போம். என்னோட வேஃபிள் ஹெல்த்தி இல்லைன்னு சொல்ல வரல, பட் இது என்னன்னா வந்து வேஃபிள் ட்ரை பண்ணி வேற என்னமா இருக்குன்னு கேக்குறவங்க புட்டு கொடுப்பீங்க? கண்டிப்பா. இன்னைக்குமே கடையில என்ன ஆச்சுன்னா ஒரு அக்கா வந்து வந்தாங்க. ரெட் ரைஸ் புட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். இன்னைக்குதான் 2 பார்சல் வாங்கினாங்க. வாங்கிட்டு வெயிட் பண்ண டைம்லயே சாக்கோ பன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க. ஸோ இதெல்லாம் சந்தோஷம் தானே. புட்டு வாங்க வந்தவங்க வேற ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு போறாங்க. ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா வந்து நான் வந்து வெளில இருந்து பவுச் சைட் பார்க்கும்போது ஒரு வேஃபில் பார்க்கும்போது 70 rupees 60 rupees இருக்கும், வாங்கி சாப்பிடுவோம், வாங்கிட்டு நம்ம போயிடுவோம். அந்த லவர் பட்டில கூட பார்த்துருக்கோம், அந்த ஹீரோ வந்து வேஃபில் பண்ணிட்டு இருப்பாரு, கட் பண்ணி கொடுப்பாரு அந்த டப்பால வச்சு. ஓகே, இவ்வளவுதான் நான் ப்ராசஸ்ன்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா அதுக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கு. ஒரு தனியா ஒரு ஷாப் எடுத்தா 1.5 lakhs ஆகும். ஒரு பிரான்சைஸ் இல்லாம 4.5 lakhs, பிரான்சைஸோடனா ஒரு தனி காசு ஆகும். இவ்வளோ விஷயம் தான் இன்னைக்கு தான் தெரியும். வெஹிக்கிள்ஸ் இவ்வளோ பண்ணலான்றதா இன்னைக்கு தான் தெரியும். ஏன்னா நம்மளாம் வந்து நார்மல், நீங்க சொல்ற மாதிரி தான் பசங்களுக்கு பிடிக்கான்னு சொல்லுவீங்க. நம்மளாம் வந்துட்டு நார்மலா வந்துட்டு பானிபூரி அந்த மாதிரி தான் சாப்பிட்டு போறோம். பட் என் ஃப்ரெண்டு நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வேஃபிள்ஸ், ஏன்னா அவங்க ஐடி பக்கத்துல நிறைய இதில் வேஃபிள்ஸ் சாப்பிடுவாங்க. பட் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப நல்ல நிறைய விஷயம் பேசுங்க. எனக்குமே ரொம்ப புதுசா இருந்துச்சு, இந்த ஆரோ ஃபீல் இருந்துச்சு எனக்கு. ரொம்ப சந்தோஷமா நிறைய விஷயம். தேங்க்யூ.